ரொம்ப நேரம் ஒரே வேலையே பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த ஃபிட்டிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி முன்னாடி ஒரு டோல்கேட் கிராஸ் ஆச்சு. நான் அப்போது சரி ரைட் ஓகே மாதிரி வெறுப்பாக இருந்துச்சு. என்னடா இது ஒட்டிக்கிட்டே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டோல் பிளாஸா வந்து மரூரு டோல் பிளாஸா. இது வந்து அனந்தபூர் தாண்டி இருக்குது. இன்னும் கியா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் கரெக்டாக 50 கிலோமீட்டர் இருக்குது. இங்கேருந்து கியா மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து 50 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி. சரி நானும் நிப்பாட்டுவோம் நினச்சிட்டே இருந்தேன். சரி ரைட்டு மணி 2 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் 370 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். 5 hours ஆயிருக்கு. காலையில் 9 o'clock கிளம்புனது இப்போ வரைக்கும் எக்ஸாக்டாக 5 hours ஆயிருக்கு. ஒரு 370 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஒரு ½ an hour ஆல்மோஸ்ட் லைக் 420 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கும். ஸோ பெனுகொண்டா போயிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்லான்னு பார்க்குறேன். சாப்பிடுவேன்னு தெரியல. லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி பெங்களூர் தான். 3 o'clock ரிட்டன் அங்கே பெனுகொண்டாவில் ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிட்டா எப்படினாலும் 2 hours ஆயிரும் குறைஞ்சது. ஸோ அதுவுமே ஒரு மாதிரி இழுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். பட் அது பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். இப்போ வரைக்கும் மைலேஜ் வந்து 21.3 கொடுத்துருக்கு. இந்த டோட்டல் 370 கிலோமீட்டர்ஸுமே வந்து ஏசி ஆன்லேயே தான் இருந்திருக்கு. 370 கிலோமீட்டர்ஸ் ஆகும். 21.3 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் கொடுத்துருக்கு. ஹைதராபாத்தில் ரேட்டுங்க பெட்ரோல். பெங்களூரில்